இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா தீவிரமா உக்ரைனோட பல பகுதிகளையும் தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் அவங்களோட தாக்குதல் வீதம் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம தொடர்ந்து இந்த கள நிலவரங்கள்ல எந்தெந்த பகுதியில முன்னேறிக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லா பார்க்காம இருக்கிறோம் இல்லையா? இந்த பதிவுல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா கெர்சன் டூ கர்கிவ் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்த்துடலாம். இப்போ ஒரு வீடியோ பதிவு சைடுல லோட் ஆயிருக்கும். இந்த பதிவு கெர்சன் பகுதியில் எடுக்கப்பட்ட பதிவு. உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதிகளை ரஷ்யா தொடர்ந்து ட்ரோன் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், ஆர்ட்டிலரி ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், அது கூடவே இது போல ஃபேப் குண்டுகளை போடுறதா இருக்கட்டும், தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. உக்ரைனோட கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த உக்ரைனோட மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி தாக்குதலோட வீரியத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதனாலதான் இந்த பகுதியில ரஷ்யா வந்து முன்னேறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இப்ப நம்ம மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரிய வரும். கெர்சன் பகுதியில எந்த இடத்துல முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. சோ உக்ரைன் இந்த ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்கிறது. கீழே மினி மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த பகுதியில ஜூம் பண்றோம்னு சொல்லிட்டு. சோ ரஷ்யா இந்த பகுதி இருக்கலையே கீழே தெற்கு பகுதியில் இருக்கு இல்லையா, இதுதான் கெர்சன். ஸோ கெர்சன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க. இந்த இடங்கள்ல உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரஷ்யா தொடர்ந்து இந்த கெர்சன் பகுதியில எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னு. இது இந்த ரிப்போர்ட்ஸ் கிடைச்சது 10ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற நிலவரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அதை பொறுத்து. ஸோ இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்களோட ஃபேப் குண்டுகளை போட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்களோட ரப்பர் படகுகளை பயன்படுத்தி உக்ரைனோட வீரர்கள் இந்த ரஷ்யாவோட கிரின்கி பகுதியா இருக்கட்டும், கொசாஜி நகர் பகுதியா இருக்கட்டும், ஸோ இங்க இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸை பயன்படுத்தி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இந்த சொடவ், பொன்யாட்டிக்கவ், இவனிவ்கா, ஸோ இந்த பகுதிகள்லாம் அவங்க பயன்படுத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்கறனால ரஷ்யா ஃபுல்லா இந்த பகுதியில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நாள் தான் எப்போ எந்த டே எடுத்தீங்கனாலும் ஒரு மினிமம் ட்ரோன் தாக்குதல் இல்லை ஃபிளாப் தாக்குதல் இப்போ ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பகுதிகளில் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ரெகுலராக நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும். இது 9ஆம் தேதி நடந்த ஈவெண்ட்ஸு, இது 8ஆம் தேதி நடந்த ஈவெண்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி நடந்த ஈவெண்ட்டு. ஸோ தொடர்ந்து இது போல தாக்குதல்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுவும் இந்த மாசத்தை மட்டும் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ஜூன் 1ஆம் தேதியில இருந்து ஜூன் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரம் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் இருதரப்புலையும் தாக்குதல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு பர்டிகுலர் பகுதியில இப்ப நம்ம ஃபேப் ஸ்ட்ரைக் பார்த்திருந்தோம் இல்லையா, அதுவும் இந்த பகுதியில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ பதிவு தான் இது. ஸோ உங்களுக்கு இல்லை தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இந்த ஜாச்சி பகுதியில் ரஷ்ய வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்க. இது இந்த பகுதின்னு மட்டும் இல்லை, ப்ரோ ரஷ்யன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னுமே கூடுதலாக அவங்களோட இந்த ஐலாண்டு முழுவதுமே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு ப்ரோ ரஷ்யன் தரப்பில் சொல்றாங்க. பட் ஆனால் இன்னும் உக்ரைன் தரப்பில் கன்ஃபார்ம் பண்ணல. நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட வீடியோ ஆதாரத்தின்படி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் இந்த பகுதியில், அதுவும் குறிப்பாக சேட்டலைட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்ட்ரீட்ஸில் வந்து நடமாடிட்டு இருக்கும்போது அவங்க மேலே ட்ரோன் தாக்குதல் நடக்கும் இல்லையா, 5ஆம் தேதி நடந்த ஒரு வீடியோ பதிவு. ஸோ அந்த டைம்ல இருக்கக்கூடிய வீடியோவை பொறுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இன்னும் கூடுதலாக சில பகுதிகளில் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற போல ரஷ்யன் தரப்பு வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொபோத்தைனி பகுதிக்கு போயிடலாம். இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கு இல்லையா, இது ரொபோத்தைனியோட புறநகரங்கள் எடுக்கப்பட்டதுன்னா உக்ரைனோட வீரர்கள் ரஷ்யாவோட நிலையை தாக்குறதுக்காக அக்குமுலேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க மேல ட்ரோன் தாக்குதல்களை ரஷ்யாவோட வீரர்கள் நடத்தியிருக்காங்க. அதுவும் குறிப்பா பப்ரி ஸ்குவாட நடத்தின ஒரு தாக்குதல் தான் இது. ஸோ அந்த வீடியோ பதிவு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து இந்த ரொபோத்தைனி பகுதியிலையும் தாக்குதல் பண்ணிருக்காங்க. இது நம்ம பல பதிவுகளில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிவு எடுக்கப்பட்டதும், அது கொடுக்கப்பட்டது 10ஆம் தேதி, மேபி ஒரு 2 நாள் முன்னாடி கூட எடுத்திருக்கலாம். ஏன்னா போர் சூழல் இல்லையா, எக்ஸாக்டா அன்னைக்கு ரிப்போர்ட்ஸ் யாருக்குமே கிடைக்காது. ஸோ 2 நாள் டிலேல கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு 10ஆம் தேதி நம்மளுக்கு இது போல ஒரு வீடியோ பதிவு கிடைச்சிருக்கு. அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. இப்போ நம்ம இந்த ரொபோத்தைனி பகுதியில் பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாக்டா புரியும். ஸோ உக்ரைனோட கெர்சன் பகுதியில் அப்படியே பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொபோத்தைனி ஜப்பரோஷியா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் தான். ஸோ இங்கே கீழே மினிமேப்ல லோட் ஆயிருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த இடங்கள்ல தாக்குதல் நடந்திருக்கு இல்லையா, அதுதான் அது. நம்ம இந்த பகுதியில் இருக்கும்போது நம்ம சொல்லியிருப்போம், இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் போட்டு காமிச்சு 1 கிலோமீட்டருக்கு இத்தனை பேர் நிற்பாங்க, இது போல விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா ஃபுல் ஃப்ரண்ட் லைனில். ஸோ எந்தெந்த பகுதியெல்லாம் மூவ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்த்துட்டு இருப்போம். சமீபத்தில் ரஷ்ய வீரர்கள் முன்னேறி இந்த ஒரு பகுதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க, இந்த ஒரு மரவரிசையை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வந்து இல்லையா. ஸோ ரொபோத்தைனிலையும் தொடர்ந்து முன்னேறிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி கெர்சன்ல முன்னேற்றம், ரொபோத்தைனில முன்னேற்றம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாரோமெஸ்கி. இந்த ஸ்டாரோமெஸ்கி டொனஸ்க் ரீஜன்ல, ஜப்போரிஷியாக்கு பக்கத்துல, இந்த ஒப்லாஸ்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாரோமெஸ்கி. இந்த ஸ்டாரோமெஸ்கி கம்ப்ளீட்டா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல ப்ரோ ரஷ்யன் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. உக்ரைனியன் தரப்புலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாரோமெஸ்கியோட பெரும்பான்மையான பகுதி ரஷ்ய வீரர்கள் எடுத்துட்டாங்க, ஆனா முழுமையாலாம் கிடையாதுங்க அப்படிங்கிறது போல ப்ரோ உக்ரைனியன் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க.
பட் ஆனா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய தாக்குதல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா பெருமளவுல முன்னேறிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டாரோமிஸ்கி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்பிலிருந்தும் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸ்டாரோமிஸ்கி அண்டர் ரஷ்யன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது போல. 2வது இந்த பகுதியிலிருந்து வீடியோ பதிவுகளும் வந்திருக்கு. ரஷ்யாவோட கொடிகள் இந்த ஸ்டாரோமிஸ்கியோட எட்ஜ் பொசிஷன்ல பறந்துட்டு இருக்கிறதுக்கான வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கு இல்லையா, இது ஸ்டாரோமிஸ்கியோட எட்ஜ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்ல இது போல ரஷ்யாவோட கொடி பறக்க விட்டுருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் உக்ரைனுக்கு இப்போ வரைக்கும் நம்பிக்கை இல்லை. இல்லைங்க, எங்க ஆளுங்க சீக்கிரமா பிடிச்சிருவாங்க, இன்னும் சண்டை பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்ப தீர்க்கமா நம்புறாங்க. அவங்க தரப்புல இருந்து ஏதாவது ஒரு வீடியோ பதிவுகள் வருதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு ரஷ்யா இந்த ஸ்டாரோமிஸ்கியை முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது கூடவே பக்கத்துல உரிசோனே இருக்கு இல்லையா, இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இதுவும் 10ஆம் தேதி கொடுக்கப்பட்ட வீடியோ தான். இந்த இடத்துல இந்த உரிசோனியில மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா தரப்பு வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த உரிசோனியும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சமீபத்தில் இந்த உரிசோனியோட அந்த ஃபார்ம்லேண்ட் இருக்கு இல்லையா, அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ இந்த உரிசோனியில இன்னும் கூடுதலா முன்னேற்றம் அடையதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்புலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது இதே டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பரஸ்கோய்விகா. இந்த பரஸ்கோய்விகால சமீபத்துல ஒரு வீடியோ பதிவுகள் பார்த்திருப்போம். ரஷ்யாவோட டேங்குகள் எந்த அளவுக்கு இந்த இடத்துல மூமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது போல. இதை வச்சு பார்க்கும்போது பரஸ்கோய்விகாவோட 80% 70% ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உக்ரைன் தரப்புல இருந்து இல்லைங்க, அதெல்லாம் சண்டை நடந்தது தாங்க இருக்கு அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு சொல்றாங்க. ரஷ்யா தரப்புல அதுக்கு மேல எந்த ஒரு அப்டேட்ஸும் கிடைக்கல. மேபி பரஸ்கோய்விகா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அங்க சண்டை நடந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த பரஸ்கோய்விகா எங்க இருக்கு அப்படின்னா, இந்த பரஸ்கோய்விகாவும் டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் தான். நம்ம அப்படியே பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாரோமிஸ்கி டொனஸ்க் ஒப்லாஸ்டோட தொடக்கத்துல பார்த்திருந்தோம் இல்லையா. ஸோ அப்படியே கொஞ்சம் மேல வந்தோம் அப்படின்னம்னா பரஸ்கோய்விகா இந்த கொஸ்டான்டிவ்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட். ஏன் இந்த செட்டில்மெண்ட் இம்பார்ட்டன்டா பேசணும் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த பரஸ்கோய்விகாவை ரஷ்ய வீரர்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க முழுவதும் அப்படின்னா, அடுத்தது டைரக்டா இந்த பரஸ்கோய்விகால இருந்து இந்த 00532 இருக்கு இல்லையா, அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ரஷ்ய வீரர்கள் போயிட்டாங்க அப்படின்னா இந்த கொஸ்டான்டிவ்காவோட வடக்கு பகுதியிலிருந்து அடிக்க முடியும். 2வது வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சப்ளை லைன்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த பரஸ்கோய்விகா ரஷ்யாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த கொஸ்டான்டிவ்காவோட தெற்கு பகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால எந்த டைமும் இந்த கொஸ்டான்டிவ்கா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள பாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேட்டர் ஆஃப் வீக்ஸ் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இப்போ நான் தோராயமா வரைஞ்சி காட்டுறேன். ஒரு 2-3 வாரத்துக்குள்ள ரஷ்யா இந்த பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. இதே போல தொடர்ந்து முன்னேற்றம் நடந்துகிட்டு இருந்தா அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்புல இருந்து சொல்லப்பட்டு வருது. அடுத்தது இந்த உமான்ஸ்க்ல இருந்து நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியா வரைக்கும் இந்த பகுதியில முழுவதும் ரஷ்ய வீரர்கள் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. அதுவும் உமான்ஸ்கா இருக்கட்டும், நோவோ பக்ரோஸ்கா இருக்கட்டும், சொக்கிலா இருக்கட்டும், நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியாவா இருக்கட்டும், எல்லா பகுதியிலையும் முன்னேறி இருக்கிறாங்க. மிக கணிசமான பகுதிகளை ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா புரியும் எந்த அளவுக்கு ரஷ்ய வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்க இந்த ஒரு ஃப்ரண்ட்லன்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஆல்ரெடி எல்லா பிரிட்ஜஸையும் உடைச்சிட்டாங்க. இருக்கக்கூடிய சில வழிகளும் ரஷ்யாவோட ரிகானிசன் ட்ரோன்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. அதனால முழுவதும் ஆர்ட்லரி கண்ட்ரோல்லையும் ட்ரோன் கண்ட்ரோல், மோட்டார் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால உக்ரைனோட வீரர்களால புதுசா சப்ளைஸ் எடுத்துட்டு வர முடிய மாட்டேங்குது. 2வது அவங்களுக்கு ரொட்டேட் பண்ண முடியல. இந்த ஒரு காரணத்தினால பெருமளவுல ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நம்ம மேப்ல பார்ப்போம். ஸோ உக்ரைனோட டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அடுத்த செட்டில்மெண்ட்ஸ் தான் இந்த சைட்ல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உமான்ஸ்க், இந்த உமான்ஸ்க்கும் நித்தோயிலோவாக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பகுதியிலேயே ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. இத மேப்ல நம்ம மாத்தும் போது, டேட்ஸ் மாத்தும் போது உங்களுக்கு இதுல தெரியும். ஸோ இது இந்த மாசம் 3ஆம் தேதி இருந்த நிலவரம். ஆனா இப்போ உங்களுக்கு இந்த மேப்பை பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க ரஷ்ய வீரர்கள் நாளுக்கு நாள் சொல்லிட்டு. ஸோ இந்த யாஸ்னோபோடிவ்காவை பிடிக்கிறதுக்காக இந்த உமான்ஸ்க்ல இருந்து நிட்டோயிலோவுக்கு நடுவுல ஒரு முன்னேற்றம். அடுத்தது உமான்ஸ்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா உமான்ஸ்கோட புறநகரத்துல முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த நோவோசில்கா பர்ஷாவை பிடிக்கிறதுக்காக ஒரு முன்னேற்றம். 2வது இந்த நோவோ பொக்ரோஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது 10ஆம் தேதி சொல்லக்கூடிய அடிப்படையில ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸை இந்த நோவோ பொக்ரோஸ்க்கு கூட செட்டில்மெண்ட்ஸ்குள்ள சண்டை நடக்க ஆரம்பிச்சிருச்சு, ஸ்ட்ரீட்ஸ்குள்ள சண்டை நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு ப்ரோ உக்ரைனியன் தரப்புல இருந்தே கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டீப் ஸ்டேட் மேப்ல அப்டேட்ஸ் நடந்திருக்கு. 2வது இந்த சொக்கிலுக்கும் நோவோ பொக்ரோஸ்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய புறநகரங்களையும் ரஷ்ய வீரர்கள் பெருமளவுல முன்னேறி வந்திருக்காங்க. இந்த சொக்கிலோட
90% ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துருச்சுன்னு ப்ரோ ரஷ்யன் தரப்புல சொல்றாங்க. இல்ல அங்க இன்னும் சண்டை நடந்துட்டு இருக்கு, பாதி ஏரியா மட்டும்தான் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைனியன் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இந்த நோவோசில்கா அலெக்சாண்ட்ரியாவோட 80% ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னு ப்ரோ உக்ரைனியன் தரப்புலையும் சரி, இப்போ டீப் ஸ்டேட் தரப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியை வந்து மார்க்கே பண்ணி காமிச்சாங்க, ரஷ்யாவை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இல்ல, அவங்க இன்னுமே முன்னேறி போய் இந்த பகுதிகளையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னு ப்ரோ ரஷ்யன் தரப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய முன்னேற்றம் ரஷ்ய வீரர்களுக்கு இந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு. இந்த பகுதியில் முன்னேறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பக்ரோஸ்க். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, இது லாஜிஸ்டிக்கல் ஹப்பா இருக்கு. ட்ரென்ச் மேப் லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா, அது எல்லாமே ட்ரென்ச்சு. ஸோ இந்த பக்ரோஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஹைவே E50 இது போல ஹைவேஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பக்ரோஸ்ல கொண்டு வந்து அதிகமான ஆயுதங்களை வச்சு பக்ரோஸ்க்லேருந்து இந்த கிரமாட்டாஸ்கா இருக்கட்டும், இந்த பகுதியா இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் ஈஸியா இந்த டின்ப்ரோலேருந்து கொண்டு வந்து இங்க பக்ரோஸ்க்ல வச்சு ஃப்ரண்ட் லைன்ஸ்க்கு அனுப்புறதுக்கு உக்ரைனுக்கு ஈஸியா இருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் ரஷ்ய வீரர்கள் அந்த பக்ரோஸ்க்கு வந்து குறி வச்சு முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுல எந்த இடத்துல வந்து உக்ரைன் லூஸ் விட்டாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தான். இங்க பக்ரோஸ்க்கு லூஸ் விட போறாங்களா, கெர்சனை லூஸ் விட போறாங்களா, சுமி லூஸ் விட போறாங்களா, இல்ல கர்கிவ் லூஸ் விட போறாங்களா, இல்ல ஒடசா பகுதியில ரஷ்யா லேண்ட் ஆயிருவாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ரஷ்ய வீரர்கள் பல இடங்களிலும் முன்னேறிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா அவங்களோட டார்கெட் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. அந்த ஒரு காரணத்தினாலதான் பல பகுதிகளிலையும் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்கிறோம். கெர்சன், கர்கிவ், சுமி இது போல பல பகுதியில் சொல்றதுக்கான காரணம் எது அவங்களோட ரியல் டார்கெட் அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.